மாலதி. நாம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது திட்ட விலக்கம்னா என்ன, அது எத்தனை முறைகள்ல கணக்கிட முடியும், அதை வச்சு கணக்குகள் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல விலகல், திட்ட விலக்கம் இல்லைங்களா. அப்போ விலகல் அப்படிங்கிறது அங்க வருது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், டீவியேஷன்னா என்ன முதல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும். அதாவது சராசரியாக சென்று கொண்டிருக்கின்ற விஷயம் கொஞ்சம் மாறி போனா, அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ அதை நம்ம விலகல், டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு வாரத்துக்கு உங்க அப்பா ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாரம் எப்படியும் குறைஞ்சது முன்ன பின்ன ஒரு 5000 ரூபாய் அவருக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு 4500 இருந்து 5500 வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்குறாரு, ஒரு வேலைக்கு போறாரு, வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு வாரம் 2000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வராரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அதை பற்றிய கணக்குகள் தெரியாது. அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன் என்ன ஆச்சு, 5000 ரூபாய் கொடுப்பீங்கல்ல, எப்படியும் ஒரு 4500 இருந்து 5500 வரைக்குமாவது கொடுப்பீங்களே, என்ன 2000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கான காரணம் ஒரு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம வேலைக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை விலகல் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல திடீர்னு ஒரு 10000 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு, உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு எப்படி அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அம்மா. அந்த மாதிரியும் அதையும் நம்ம விலகல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போ நீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 95 மார்க்கு, 98 இல்ல 100 இல்ல 90க்கு மேலதான் எப்பவுமே எல்லா பாடங்களையும் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு டெஸ்ட்ல ஒரு 80 மார்க் இல்ல ஒரு 50 மார்க் வாங்கிட்டீங்க. என்ன பண்ணுவோம்? நானா இருந்தாலும் என்ன, என்ன ஆச்சு உனக்கு, என்ன படிச்சியா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க, என்னடா 50 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்பேன் இல்லைங்களா. அப்ப அதை நம்ம விலகல்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு 90க்கு மேல வாங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை திடீர்னு நமக்கு மதிப்பெண் குறையும் போது என்ன காரணம்னு தெரிஞ்சு அதை சரி செய்வதற்காக கேட்கக்கூடிய கேள்வி அது. அதையும் நம்ம டீவியேஷன் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு படிச்சு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு சிரமப்பட்டு ஒரு 10 20 30க்குள்ளார வாங்கக்கூடிய ஒரு குழந்தை திடீர்னு ஒரு 50 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து கேட்போம், எப்படி கண்ணா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, ஐயோ இன்னும் நீ முயற்சி பண்ணா நல்லா படிக்க முடியுமே கண்ணா. அந்த மாதிரியான பாசிட்டிவ் டீவியேஷன்ஸையும் நம்ம டீவியேஷன்ஸ், விலகல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரே மாதிரி போய்கொண்டிருக்கிற விஷயம் திடீர்னு நல்லா உயர்ந்தாலும் அது விலகல் தான், குறைஞ்சு போனாலும் அது விலகல் தான். ஸோ இந்த மாதிரி விலகல்ல எல்லா விஷயங்களிலும் நம்ம எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த திட்ட விளக்கத்துல பார்க்க போறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன், விலகல் அப்படின்னாவே சராசரியிலிருந்து விலகிறது தான் நம்ம விலகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சராசரினா என்னன்னு அப்படி அப்படின்னா ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் இயலெண்கள், முதல் 10 இயலெண்களையே எடுத்துக்கலாம். இப்ப பாருங்களேன், நமக்கு 1 2 3 எக்ஸெட்ரா ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 10 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 10 வரைக்கும் ஆட் பண்ணி by 10 அப்படின்னு டிவைட் பண்ணோம். நமக்கு 5.5 இதனோட ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதனுடைய விலகல் கண்டுபிடிக்கணும், அதாவது டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 1 பாருங்க 1 2 3 4 10 வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 1ல இருந்து 5.5 கழிக்கணும், அப்புறம் 2ல இருந்து 5.5 கழிக்கிறது, அதே மாதிரி 3ல இருந்து 5.5 கழிக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் 10ல இருந்து 5.5 கழிக்கிறதுன்னு இதை கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா. அதை தான் நம்ம டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன், அதாவது சராசரியிலிருந்து விலகல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்கொயர் ஆஃப் த டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன் அப்படின்னா, அதாவது இது இருக்கு பாத்தீங்களா, அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறது, வர்க்கம் கண்டுபிடிக்கிறது. அதோட டீவியேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம வந்து இன்டைரக்டா கால்குலேட் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரைட்டா கால்குலேட் பண்றது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் உள்ளேயே வந்துடும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வேரியன்ஸ், அதாவது விலக்க வர்க்க சராசரி. அதாவது வேரியன்ஸ் அப்படின்னா நம்ம பாருங்க இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்கொயர் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன் இல்லையா, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா sigma square is equal to summation I1 to n where xi minus x bar the whole square by n. இந்த x அதாவது இந்த விலக்க வர்க்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கூடுதல் இருக்கியா, அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சா அதை தான் நம்ம வேரியன்ஸ், விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விலக்கத்துடைய வர்க்கங்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம விலக்க வர்க்க சராசரி. Finding out the average of the square of the deviations is called the variance. அப்ப அதை எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா இதுக்கு பேரும் சிக்மா தான். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I1 to n xi minus x bar the whole square by n அப்படிங்கிற இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்.
இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். என்ன திட்ட விலக்கம் அப்படின்னா பாருங்க, இந்த வேரியன்ஸோட பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த விலக்க வர்க்க சராசரியினுடைய மிகை வர்க்க மூலத்தை, இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா நெகட்டிவ்ல ஒன்று பாசிட்டிவ்ல ஒன்று வரும், பிளஸ்ல ஒன்று மைனஸ்ல ஒன்று வரும்னா இதுல பிளஸை மட்டும் எடுத்துக்கிறது தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த திட்ட விலக்கத்தை எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணலாம், எந்த மாதிரி டேட்டாவுக்கு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு பல மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அன்குரூப்டு டேட்டா, அதாவது தொகுக்கப்படாத தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இந்த தொகுக்கப்படாத தரவுகள் அப்படின்னா, என் கிளாஸ்ல ஒரு 10 பேருக்கு டெஸ்ட் வச்சேன், ஒருத்தர் 2 மார்க் வாங்கினா, ஒருத்தர் 4 மார்க் வாங்கினா, ஒருத்தர் 6 மார்க் வாங்கினா, 10க்கு ஒருத்தர் 8 மார்க் வாங்கினா அப்படின்னு ஒரு கணக்கீடு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படியெல்லாம் கணக்கீடு பண்ணலாம்னா, ஏன்னா நான் 10 தான் டெஸ்ட் வச்சோம், அப்போ 2 1 3 1 6 ஒருத்தர் வாங்கினாங்க, 8 ஒருத்தர் வாங்கினாங்க, அப்படி இருக்கிறத நம்ம அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை 100 டெஸ்ட் வச்சிருந்தா என்ன இருக்கும், 35க்கு ஒருத்தர், 40 ஒருத்தர், 80 ஒருத்தர், 92 ஒருத்தர், 72 ஒருத்தர், அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. அதுவும் நமக்கு வந்து அன்குரூப்டு டேட்டா, அதாவது வகைப்படுத்த தொகுக்கப்படாத தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மெத்தட் இருக்கு பாருங்க. டைரக்ட் மெத்தட், அதாவது நேரடி முறை. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆக்சுவல் மீன் மெத்தட், அதாவது கூட்டு சராசரி முறை. அப்புறம் அஷ்யூம்டு மீன் மெத்தட், அஷ்யூம்னா ஊகிக்கிறதுப்போ ஊக சராசரி முறை. ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அப்படின்னு படிவிலக்க முறை. இந்த 4 முறைகளை பயன்படுத்தி இந்த தொகுக்கப்படாத தரவுகளுக்கு நாம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னா எப்படி இருக்கும் டீச்சர்னா, டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க, நமக்கு 2 விதமா இருக்கும், அதாவது டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸா இருக்கும். டிஸ்கிரீட்ங்கிறது என்ன, கண்டினியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸோட மதிப்புகள் வந்து ஒவ்வொரு நம்பரா இருக்கிறத டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். இன்னொன்று பிரிவு இடைவெளியா வரும், ஒரு 0 to 10 வரைக்கும், 10 to 20, 20 to 30 அப்படி வந்தா அதுக்கு பேர் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். தொடர்ந்து வரக்கூடியது கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அதனால அந்த ரெண்டுக்குமே ஆன 3 மெத்தட். என்ன 3 மெத்தட் அப்படின்னா ஆக்சுவல் மீன் மெத்தட் கூட்டு சராசரி முறை, அப்புறம் அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஊக சராசரி முறை, அண்ட் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் படிவிலக்க முறை. இந்த 3 முறைகளையும் பயன்படுத்தி தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நாம திட்ட விலக்கம் எளிமையா கண்டுபிடிச்சிட முடியும். பார்க்கலாம். Example 8.4. The number of television sold in each day of a week are 13, 8, 4, 9, 7, 12, 10. Find its standard deviation. அதாவது ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு 13, 8, 4, 9, 7, 12, 10. இந்த தரவின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் வகைப்படுத்தப்படாத, அதாவது தொகுக்கப்படாத தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த மாதிரிக்கு நமக்கு 4 மெத்தட் இருக்கு இல்லைங்களா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அதுல நம்ம முதல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நேரடி முறை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா எந்த மெத்தட்ல வேணாலும் நாம இந்த திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கலாம். நேரடி முறையா இருக்கலாம், இல்ல ஊக சராசரி முறையா இருக்கலாம், இல்ல கூட்டு சராசரி முறை, இல்ல படிவிலக்க முறை. இந்த 4 முறைகள்ல எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அவங்க வந்து இந்த முறையில செய் அப்படின்னு கேட்கலன்னா நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது முதல்ல நமக்கு எல்லா மெத்தடும் தெரியணும். தெரிஞ்சாதான் எந்த இடத்துல எந்த மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோங்கிறதுக்காக நான் நேரடி முறையிலேயே இந்த கணக்கை உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க கொடுத்துருக்கிறது எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஒரு வாரத்தின்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கிறத எண்ணிட்டு அதை 7 இருக்கு இல்லைங்களா, அதனால n சமம் 7 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு இதை ஏறு வரிசையில முதல்ல எழுதிக்கலாம். பாருங்களேன், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுலயே சின்ன நம்பர் இந்த 4, அதுக்கப்புறம் 7, அப்புறம் 8, 9, அப்புறம் 10, 12, 13 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம இதை எழுதிட்டோம். அதாவது ஏறு வரிசையில எழுதிட்டோம். நம்ம உடனே ஃபார்முலாவை அந்த நேரடி முறை பயன்படுத்தலாம் முடிவு பண்ண உடனே என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போறோம். சிக்மா, இது வந்து திட்ட விலக்கத்தை குறிப்பிடும் குறியீடு. சிக்மா √√,
sigma x square by n minus sigma x by n the whole square ங்கிறதா ஃபார்முலா. இது சிக்மானு படிக்கலாம், இல்ல சம்மேஷன் படிச்சுக்கறாலும் படிச்சுக்கலாம். அப்போ sigma is equal to root of summation x square by n minus summation x by n the whole square. இதுல summation அப்படினா என்ன அர்த்தம்னா x square எல்லாம் கூட்டுறது, கூடுதல் அப்படினு அர்த்தம். இது x இன் கூடுதல்னு அர்த்தம். அதனால தான் அந்த இடத்துல summation அப்படிங்கற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். சோ இந்த ஃபார்முலா அப்படினா முதல்ல என்ன வேணும், ஒவ்வொரு உறுப்புகளின் வர்க்கம் வேணும். x ஸ்கொயர் அப்படினா இந்த ஒவ்வொன்னுடைய ஸ்கொயர் வேணும், அத கூட்டிக்கணும். அப்புறம் சிக்மா x அப்படினா ஒவ்வொரு x இன் கூடுதலும் அப்படினு அர்த்தம். அதனால முதல்ல டேபிள் போட்டுக்கணும். இப்போ இங்க இதெல்லாம் என்ன அப்படினா மாறி மாறி இருக்கக்கூடிய விவரங்கள், கொடுக்கப்பட்ட தரவுகள்னு சொல்லுவோம் இல்லீங்களா. அப்ப இது எது அப்படினா இந்த x. இப்போ சிக்மா x அப்படினா x எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஃபர்ஸ்ட் x ன்னு எழுதிட்டு இத ஒண்ணு கீழ ஒண்ணா நம்ம எழுதிக்க போறோம். எது 4 7 8 9 10 12 13 அப்படின்னு கொடுத்திருக்கிற 7 நம்பரையும் 7 வரிசையில, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல one below the other எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க x ஸ்கொயரோட சம்மேஷன், அதாவது x ஸ்கொயரின் கூடுதல் வேணும் அப்படின்னா முதல்ல x ஸ்கொயர் இருக்கணும். அப்பதான் இந்த x ஸ்கொயருக்கு வரது எல்லாத்தையும் நம்ம கூட்ட முடியும் இல்லைங்களா. அப்போ இப்போ x அப்படிங்கிறது இந்த 4 அப்படின்னா இதனுடைய வர்க்கம், அதாவது ஸ்கொயர் ஆஃப் திஸ் நம்பர் தான் நம்ம இங்க போட போறோம். இதனுடைய ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் எவ்வளவு, 4 ஸ்கொயர்னா 4 பெருக்கல் 4 16. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அடுத்தது 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 வர்க்கம் 81, 10 வர்க்கம் 100. கரெக்டா பாருங்க, ஒரே நேரா எழுதிக்கிறோம் 144. ஸோ 13 ஸ்கொயர் இஸ் 169 அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். பாருங்க 9 1 10 18, 18 15 கூட்டினீங்கன்னா 33. ஸோ 3 மீதி 3, 4 5 8 8 8 16 22 32. ஸோ 2 இங்க ஒரு 3. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 623 கிடைக்குது. இங்க வாங்க, இப்போ இதுல எல்லாம் கூட்ட போறோம். பாருங்க 10 22 35 வருது, 35 இது ஒரு 15ங்களா 50 59 63 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா x இன் கூடுதல், அதை நம்ம சம்மேஷன் x சிக்மா x னு சொல்லலாம், சம்மேஷன் x னு சொல்லலாம். இது x ஸ்கொயரின் கூடுதல், அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிக்மா x ஸ்கொயர் சம்மேஷன் x ஸ்கொயர் இஸ் 623 ன்னு எழுதுவோம். இப்போ நமக்கு தேவையான பாருங்க இந்த ஃபார்முலால பிரதி இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளும் கிடைச்சிச்சு. சிக்மா x இருக்கு, அதுக்கப்புறம் சிக்மா x ஸ்கொயர் இருக்கு, இந்த n ஓட மதிப்பு நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க போறோம். சிக்மா x ஸ்கொயர்ங்கிறது 623 divided by 7, 623 by 7 மைனஸ் இது வந்து 63 இல்லைங்களா சிக்மா x. ஸோ 63 by 7 the whole square அப்படின்ட்டு 7 ஆல அடிக்க முடியும். 7 8 வாட்டி 56, மீதி 6 வரும். 7 9 வாட்டி 63 அப்படின்னு ஃபர்ஸ்ட்டுக்கு 89ன்னு கிடைக்குது. அடுத்தது 7 9 வாட்டி 63, 9 ஸ்கொயர் 81ன்னு கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் 89ல 81 போச்சுன்னா 8ங்களா. இப்போ நமக்கு தெரியும் ரூட் 8 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரூட் 2 into 2 into 2, இந்த ஜோடிக்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாங்களா. ஸோ 2 ரூட் 2. இந்த ரூட் 2 ஓட மதிப்பு நமக்கு தெரியும் 1.414. இது அப்படியே பெருக்கிக்க போறோம். என்ன ஆகும் 8 2 8 2, அப்புறம் இங்க புள்ளி வச்சாச்சு. ஸோ இந்த மதிப்பு எப்படி அப்படின்னா புள்ளிகளுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் நிறைய விட்டுட்டோம், அந்த விட்டதுக்கு தோராய மதிப்பு தான் எழுத போறோம். ஸோ அப்ராக்சிமேட்லிக்கு இந்த சைன் போடுவோம். ஸோ சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் equal to 2.8288. புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 3 இலக்கங்கள் இருக்கு. நம்ம இதை 2க்காக திருத்தம் செய்ய போறோம். அப்ப இது 5 விட பெருசு அப்படிங்கும்போது இது கூட 1 சேர்த்தி சிக்மா இஸ் approximately equal to 2.83, அதாவது திட்ட விலக்கம் தோராயமாக 2.83 எழுதிக்கிறோம். Example 8.5, the amount of rainfall in a particular season for 6 days are given as 17.8 cm, 19.2 cm, 16.3 cm, 12.5 cm and 12.8 cm and 11.4 cm. Find its standard deviation. அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் 6 நாட்களில் பெய்யும் மழையின் அளவானது 17.8 சென்டிமீட்டர், 19.2 சென்டிமீட்டர், 16.3 சென்டிமீட்டர், 12.5 சென்டிமீட்டர், 12.8 சென்டிமீட்டர் மற்றும் 11.4 சென்டிமீட்டர் எனில்
இந்த தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 6 நாட்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப n 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எந்த மெத்தட்ல செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் மீன் மெத்தட்ல செய்ய போறோம். அதாவது கூட்டு சராசரி முறையை பயன்படுத்தி செய்ய போறோம். அப்ப கூட்டு சராசரி முறைனா முதல்ல கூட்டு சராசரி கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை 6 உறுப்புகள் இருக்கிறதுனால 6 ஆல வகுக்கணும். பாருங்க x பார் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 17.8 plus 19.2 plus 16.3 plus 12.5 plus 12.8 plus 11.4 அப்படின்ட்டு divided by 6 போட்டோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க கூட்ட போறோம். 8 2 கூட்டுங்க 10 18 18யும் 8யும் கூட்டினா 26 26 30 ஆயிடுச்சுங்களா. அப்போ 0 இங்க 3 4 5 6 7 8 8 6 14 14 9 23 23 7 30 சொல்லுவாங்களா. அப்போ 0 மறுபடியும் ஒரு 3 4 5 6 7 8 9 அப்போ 90ஐ 6 ஆல் வகுக்க போறோம். பாருங்க புள்ளியை விட்டுட்டு 0வையும் விட்டுடலாம். புள்ளிக்கு அப்புறம் 0 இருக்கனால 6 ஒரு வாட்டி 6 மிச்சம் 3 5 வாட்டின்னு நமக்கு 15 கிடைக்குது. எது 15 கிடைக்குது அப்படின்னா சராசரி தி ஆவரேஜ் அதாவது மீன் இஸ் 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு இதனோட ஃபார்முலா எது அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n. இப்போ இந்த டிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்ல இருந்தும் எக்ஸ் பாரை கழிப்பதுன்னு அர்த்தம். இப்போ இங்க எழுத போறோம் இல்லைங்களா, நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அதுதான் xi. அப்போ எதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நாம எதுல அரேஞ்ச் பண்ண போறோம்னா ஏறு வரிசையில் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 11.4 எழுதிக்கலாங்களா. அடுத்து என்ன வரும் 11க்கு அப்புறம் 12.5 அப்புறம் 12.8 12.5 அப்புறம் 12.8 12.8 எழுதிட்டோம். அப்புறம் 16.3 அதுக்கப்புறம் 17.8 அதுக்கப்புறம் 19.2ன்னு 6 நம்பரையும் ஏறு வரிசையில் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நாம இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டி கண்டுபிடிக்க போறோம். டி அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸைல இருந்தும் எக்ஸ் பாரை கழிக்க போறோம். ஒவ்வொரு எக்ஸைல இருந்தும் எக்ஸ் பாரை கழிக்க போறோம். எப்படி அப்படின்னா பாருங்க இங்க 14.4ல இருந்து இந்த 15 கழிக்க போறோம். இது எப்படி டீச்சர் பண்றது அப்படின்னா 15ல இருந்து 15 எழுதும்போது பின்னாடி ஒரு புள்ளியை வச்சு 0வும் போட்டுக்கோங்க மைனஸ் 11.4 பாருங்க இங்க கடன் கொடுங்க. 10ல 4 போச்சுன்னா 6ங்களா, இங்க 4ல 1 போச்சுன்னா 3ஆ. நம்ம இதுல இருந்து தான் இதை கழிக்கிறோம், சின்னதுல இருந்து பெருசா கழிச்சிருக்கோம். அப்ப மைனஸ் 3.6 எழுதிக்கலாங்களா. அதே மாதிரி அடுத்தது 12.5ல இருந்து 15 கழிக்கிறோம் அப்படின்னா 15ல 12 போனா 2ங்களா, என்ன 2 மைனஸ் 2.5. அதே போல பாருங்க 15.0ல இருந்து 12.8 கழிக்க போறோம். 2 4 2 போச்சுன்னா 2 2.2 அப்போ 12.8 minus 15 is கொஞ்சம் நம்ம தள்ளி கூட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன கிடைக்கும் மைனஸ் 2.2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க 16.3ல இருந்து 15 கழிக்க போறோம். பாருங்க 16.3ல இருந்து 15 கழிக்கிறோம்னா 3 1.3 வருமா. சோ இது பிளஸ்ல தான், ஏன்னா பெருசு இருந்தா சின்னதை கழிச்சிருக்கோம் 1.3. அடுத்தது 17.8ல இருந்து 15 கழிக்கிறோம் அப்படின்னா 2.8. அதே மாதிரி 19.2ல இருந்து 15 கழிக்கிறோம்னா 4.2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுடைய வர்க்கம் கண்டுபிடிக்கணும். பாருங்க xi minus x bar the whole square, அதாவது இந்த d கண்டுபிடிச்சு வச்சிருக்கோங்களா, இதனுடைய ஸ்கொயர் d ஸ்கொயர்னா ஒவ்வொன்றுடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ 36 into 36 போட்டுக்கோங்க. 6 6 36 3 18 21 9 18 மிச்சம் 9 10. ஸோ 6 9 2 1 12.96 அப்படின்னு. அப்புறம் 25 இன்ட்டு பாருங்க 25 இன்ட்டு 25 என்ன கிடைக்கும் அப்படின்னா 625. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் 6.25 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 22 இன்ட்டு 22 2 4 2 4 அதே மாதிரி எழுதுவோம் 4 8 4. பாருங்க இதுக்கப்புறம் ஒரு இலக்கம், இதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 1 புள்ளிக்கு அப்புறம் 1, அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 வேணும். ஸோ
ஸோ 4.84 அப்படின்னும். அதே போல 13 × 13 நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன 169. இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி, அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம். ஸோ 1.69. அதே போல 28 × 28 என்ன, 8 8s are 64, 6 8 2s are 16, 16 6 கூட்டினா 22. அதுக்கப்புறம் 2ஆல 16, 2 2 4 5. இப்போ 4 8 7 7.84ங்களா, ஸோ 7.84. அதே மாதிரி 42 × 42, 2 2 4 8, 4 2 8 2 16 வருங்களா, 4 6 மிச்சம் 1 7 1 17.64 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொருடைய ஸ்கொயர்ஸை நம்ம இங்கே எழுதி வச்சுட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணணும், கூட்டணும். ஏன் அப்படின்னா பாருங்க, சிக்மா டி ஸ்கொயர்னா டி ஸ்கொயரின் கூடுதல் அர்த்தம். இதெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதையும் n அப்படிங்கிறது இந்த 6 அதையும் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால பாருங்க கூட்டுறோம். 4 4 கூட்டுங்க 8, 8ஐயும் 9ஐயும் கூட்டுங்க 17, 17 9 26 32, 2 3 12 22 28 36 42, 2 மிச்சம் 4 10 16 17 17 14 1 மிச்சம் 31 1 3 4 5 வரும். 51.22 வருது. திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். உடனே ஃபார்முலா எடுத்து எழுதிக்க போறோம். சிக்மா √summation di square by n அப்படின்னு எழுதிட்டோம். √sigma di square இந்த di square உடைய கூடுதல் இங்க இருக்கு இல்லைங்க, அதுதான். அப்போ 51.22 by இந்த n ஓட வேல்யூ 6 இல்லைங்களா, அதையும் இங்க பிரதியிடுறோம். இதை இதால வகுக்கணும். 51.22 6 ஆல் வகுக்கணும். 6 8 வாட்டி 48, மிச்சம் 3ங்களா, அப்புறம் இந்த 2 கீழே இருக்கணும். அப்படி இறக்கும்போது புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 2 இருக்கனால புள்ளியும், 6 5 வாட்டி 30 இல்லைங்களா, மறுபடியும் 2, இந்த 2 இறக்குறோம். 3 × 18, அப்புறம் மிச்சம் 4ங்களா, புள்ளி இருக்கனால ஒரு 0 சேர்த்திக்க முடியும். 6 வாட்டி நமக்கு 36 வரும். மறுபடியும் அது அப்படியே தொடர்ந்துகிட்டே வரும். அப்ப நம்ம இதை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா பாருங்க, 6 6 6 6னே வருமா. அப்போ நம்ம இதோட நிறுத்திட்டு √8.536 அப்படின்னு வச்சுக்க போறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். பாருங்க, நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு 8.536 பார்த்தீங்கன்னா 3 9 ஆயிடும். அதனால 2 2 வாட்டி 4 கழிக்கிறோம் 4. இப்போ அந்த புள்ளிக்கு கீழே இருக்கிறத 2 இலக்கம் இறக்குவோங்களா, ஸோ 5ஐயும் 3ஐயும் இறக்குவோம். அப்போ இது என்ன பண்ணணும், 2ஆல வகுத்து இங்கே சைடில் போட்டுக்கணும் 4ன்னுட்டு. அப்புறம் நமக்கு இங்கே தேவை 453. நம்ம இங்கே 4 இருக்கனால 9 வாட்டி பண்ணிக்கலாங்களா. 9 9 81 மிச்சம் 8, 9 4 வாட்டி 36, 36 கூட 8 கூட்டினா 44ன்னு வரும். மறுபடியும் கழிக்கிறோம் 2 1ன்னு, ஒரு 6 இன்னொரு 6 டபுளாக இருக்குவோம். இதை 2ஆல பெருக்குவோம் 58. நமக்கு இங்கே 5 வந்திருக்கனால 2ஆல, ஸோ 2 × 2 2s are 4, 16 மிச்சம் 1 2 10 11 வருது. அப்புறம் 2 0 102 வருது. இப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சிக்மா அதாவது தோராயமாக, ஏன்னா நம்ம இன்னும் மீதி இருக்கவே நிறுத்துறோங்கிறதுனால தோராயமாக 2.92ன்னு இதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சோம். இவ்வளவுதான்.